2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல் கேள்வி பாருங்கள். தொழில்களில் ஆட்டோமேஷன் செயல்முறை காரணமாக வேலையின்மை ஏற்பட்டால் அது என்னவாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து கட்டமைப்பு வேலையின்மை. ஓகேங்களா? ஸோ தொழில்களில் ஆட்டோமேஷன் செயல்முறை காரணமாக வேலையின்மை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லி அறியப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு வேலையின்மை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின் வருவனவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்கத்தில் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையை நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ரசீதுகள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மூலதன ரசீதுகள், அதுக்கப்புறம் மொத்த ரசீதுகள், அதுக்கப்புறம் மொத்த செலவு. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது எந்த உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது? ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டதாக நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்றுக்காரண கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்த்துடலாம். அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. ஸோ இதில் வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், ஆனால் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுக்குண்டான சரியான விளக்கமாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். விரைவு நீதிமன்றங்கள் எதன் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்படுகின்றது? ஸோ விரைவு நீதிமன்றங்கள் அப்படின்றது எதனுடைய பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 11வது நிதி ஆணையம். சரிங்களா? ஸோ 11வது நிதி ஆணையத்தின் மூலியமாக தான் அதனுடைய பரிந்துரையின் பெயரில் தான் விரைவு நீதிமன்றங்கள் வந்து ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து விதி 110. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதியில் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதி 110 கீழே. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் அதிக முன்னுரிமை எதற்கு வந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொழில்மயமாக்கலுக்கு அதிகமான முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு அதிகமாக முன்னுரிமை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில்மயமாக்கலுக்கு அதிகமான முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நம்ம இந்தியாவில் நிதி கொள்கை அப்படின்றது யாரால் வடிவமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நிதி அமைச்சகத்தால். ஓகேங்களா? இந்தியாவில் நிதி கொள்கை அப்படின்றது யாரால் வடிவமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்தால். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த பயிர் உணவு பயிர் வகையில் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு. ஓகேங்களா? அதாவது உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பயிர் வகைகளில் உணவு பயிர் வகைகளில் எது வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரும்பு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டியை தான் சொல்கிறாங்க. ஸோ மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, ஜிஎஸ்டி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. ஓகேங்களா? இந்திய திட்டமிடல் ஆணையத்தோட தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? ஸோ மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை
கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பற்றாக்குறை நிதி உதவியின் முக்கிய நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ பற்றாக்குறை நிதி உதவியோட முக்கிய நோக்கம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். 1954 முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை, அதாவது ஜிஎஸ்டியை அமல்படுத்திய நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 அமல்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்தது 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். அதேமாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ. துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்.